பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் எஸ்ரா 5ஆம் அதிகாரம் முதல் வசனம். அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள யூதருக்கு இஸ்ரவேல் தேவனின் நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் எழும்பி எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். அவர்களுக்கு திடன் சொல்ல தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். அக்காலத்திலே நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற நாடுகளுக்கு அதிபதியாகிய தத்னாய் என்பவனும் சேத்தார் பொஸ்னாயும் அவர்கள் வகையறாவும் அவர்களிடத்துக்கு வந்து, இந்த ஆலயத்தை கட்டவும் இந்த மதிலை எடுப்பிக்கவும் உங்களுக்கு கட்டளையிட்டவன் யார் என்று அவர்களை கேட்டார்கள். அப்பொழுது அதற்கு ஏற்ற உத்தரவையும் இந்த மாளிகையை கட்டுகிற மனிதரின் நாமங்களையும் அவர்களுக்கு சொன்னோம். ஆனாலும் இந்த செய்தி தரையுனிடத்திற்கு போய் எட்டுகிற வரைக்கும் இவர்கள் யூதருடைய மூப்பரின் வேலையை தடுக்காதபடிக்கு அவர்களுடைய தேவனின் கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது இதை குறித்து அவர்கள் சொன்ன மறுமொழியை கடிதத்தில் எழுதி அனுப்பினார்கள். நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற தத்னாய் என்னும் தேசாதிபதியும் சேத்தார் பொஸ்னாயும் நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற அப்பர் சாகியரான அவன் வகையறாவும் ராஜாவாகிய தரையுவுக்கு எழுதி அனுப்பின கடிதத்தின் நகலாவது: ராஜாவாகிய தரையுவுக்கு சகல சமாதானமும் உண்டாவதாக. நாங்கள் யூதர் சீமையில் உள்ள மகா தேவனுடைய ஆலயத்துக்கு போனோம். அது பெருங்கற்களால் கட்டப்படுகிறது. மதில்களின் மேல் உத்திரங்கள் பாய்ச்சப்பட்டு அந்த வேலை துரிதமாய் நடந்து அவர்களுக்கு கைகூடி வருகிறது என்பது ராஜாவுக்கு தெரியலாவதாக. அப்பொழுது நாங்கள் அவர்கள் மூப்பர்களை நோக்கி, இந்த ஆலயத்தை கட்டவும் இந்த மதிலை எடுப்பிக்கவும் உங்களுக்கு கட்டளையிட்டது யார் என்று கேட்டோம். இதுவும் அல்லாமல் அவர்களுக்குள்ளே தலைவரான மனிதர் இன்னார் என்று உமக்கு எழுதி அறியப்படுத்தும்படி அவர்கள் நாமங்கள் என்னவென்றும் கேட்டோம். அவர்கள் எங்களுக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனாய் இருக்கிறவருக்கு அடியாராய் இருந்து இஸ்ரவேலின் பெரிய ராஜா ஒருவன் அநேக வருஷங்களுக்கு முன்னே கட்டி தீர்த்த இந்த ஆலயத்தை நாங்கள் மறுபடியும் கட்டுகிறோம். எங்கள் பிதாக்கள் பரலோகத்தின் தேவனுக்கு கோபம் மூட்டினபடியினால் அவர் இவர்களை பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் என்னும் கல்தேயன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் இந்த ஆலயத்தை நிர்மூலமாக்கி ஜனத்தை பாபிலோனுக்கு கொண்டு போனான். ஆனாலும் பாபிலோன் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே கோரேஸ் ராஜாவானவர் தேவனுடைய இந்த ஆலயத்தை கட்டும்படி கட்டளையிட்டார். நேபுகாத்நேச்சார் எருசலேமில் இருந்த தேவாலயத்திலிருந்து எடுத்து பாபிலோன் கோவிலில் கொண்டு போய் வைத்திருந்த தேவனுடைய ஆலயத்தின் பொன் வெள்ளி பனிமுட்டுகளையும் ராஜாவாகிய கோரேஸ் பாபிலோன் கோவிலில் இருந்து எடுத்து அவர் தேசாதிபதியாகிய நியமித்த செஸ்பாத் சார் என்னும் நாமம் உள்ளவனிடத்தில் அவைகளை ஒப்புவித்து அவனை நோக்கி, நீ இந்த பனிமுட்டுகளை எடுத்து எருசலேமில் இருக்கும் தேவாலயத்துக்கு கொண்டு போ, தேவனுடைய ஆலயம் அதன் ஸ்தானத்திலே கட்டப்பட வேண்டும் என்றார். அப்பொழுது அந்த செஸ்பாத்சார் வந்து எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் அஸ்திபாரத்தை போட்டான். அந்நாள் முதல் இதுவரைக்கும் அது கட்டப்பட்டு வருகிறது. அது இன்னும் முடியவில்லை என்றார்கள்.
இப்பொழுதும் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்ட ராஜாவாகிய கோரேஸ் கட்டளையிட்டதுண்டோ என்று பாபிலோனில் இருக்கிற ராஜாவின் கஜனாவிலே ஆராய்ந்து பார்க்கவும் இந்த விஷயத்தில் ராஜாவினுடைய சித்தம் இன்னதென்று எங்களுக்கு எழுதி அனுப்பவும் உத்தரவாக வேண்டும் என்று எழுதி அனுப்பினார்கள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் எஸ்றா 5ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த எஸ்றா தீர்க்கதரிசி, அதாவது எஸ்றா இந்த புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, இதுல அதாவது தீர்க்க தரிசனம் சொல்கிறவர்கள் இந்த எஸ்ராக்கு உறுதுணையாய் இருக்கிறார்கள். இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு அநேகர் என்ன பண்றாங்க, தடை ஏற்படுத்துறாங்க. ஆனாலும் அந்த தடைகளின் மத்தியில இவங்களோட கூட தேவனுடைய தீர்க்கதரிசிகள் இருந்தபடியினால் இவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி இவர்களை உற்சாகமூட்டி இவர்களை அந்த அதாவது ஆலயத்தை கட்ட அவர்கள் என்ன பண்றாங்க, உதவி செய்கிறதை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் வருகிற தரையு அவர் தானியேல் காலத்துல இருந்த தரையு அல்ல, அந்த தரையுக்கு அப்புறம் வந்த ஒருவர் என்று குறிப்பிடப்படுகிறது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதுல பாத்தீங்கன்னா 5ஆம் அதிகாரம் 6 to 17 வரைக்கும் இந்த கடிதத்துல உண்மையான நிலைமையை எழுதி அனுப்புனாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. யூதர் இல்லாதவங்க கர்த்தரை என்ன பண்ணாங்களா, மகாதேவன் என்று குறிப்பிடுவதை நாம் இந்த இடத்துல பார்க்கலாம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக மக்களுக்கு உண்மையான தெய்வம் யாருன்னு தெரியும், ஆனா அவரை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு என்ன இல்லை, மனம் இல்லை. இப்படிப்பட்டவர்களுக்காய் நாம் என்ன பண்ண வேண்டும், நாம் செபிக்க வேண்டும். அதே போல பார்த்தீங்கன்னா இதுல 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, அவர்கள் அதாவது தங்களிடத்துல விசாரித்தவர்கள்ட்ட அவங்க சொன்ன காரியம் என்னன்னா, நாங்கள் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனா இருக்கிறவருக்கு நாங்க அடிமை, அதாவது அடியார் என்று இஸ்ரேல் ஜனங்கள் சொல்றாங்க. அது மட்டுமல்ல, கோரேஸ் அரசனின் அனுமதிப்படி கட்டுகிறோம் என்றும் இவங்க சொன்னாங்க. அப்போ எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, முதலாவது இந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தி அதன் பிறகு ராஜாவுடைய அனுமதியில கட்டுறோன்னு சொல்றாங்க. அதே போல இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து அதன் பிறகு நாம் என்ன பண்ண வேண்டும், நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அதே போல எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த 17ஆவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, இதுல முதலாவது மனு எழுதியவர்கள் அரசரின் நடபடிகள் நூல்ல தேடி பார்த்து அதன் மூலம் என்ன பண்றாங்க, ஆலய வேலை நிறுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதை எழுதுறாங்க. ஆனா 2வது எழுதினவங்க அரசரின் பொருள்கள் வைக்கும் கிடங்க தேடி பார்த்து, அதாவது 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அதன் மூலம் அரசரின் புதிய கட்டளை வேண்டும் என்று எழுதுறாங்க. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த முதல் கடிதத்துல யூதர்கள் பட்டணத்தை கட்டுவதாக பொய்யா எழுதினாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா 2வது கடிதத்துல அவங்க உண்மையை எழுதினார்கள் என்று 5:8 சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணக்கூடாது, பொய்ய எடுத்து போடணும். அதாவது பொய் பேசுறவங்கள ஆண்டவருக்கு பிடிக்காதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பொய்யர்கள் அனைவரும் அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள்னு இருக்கு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நீங்க வேலை செய்தாலும், பிஸ்னஸ் பண்ணினாலும், இல்ல ஊழியம் செய்தாலும், இல்ல படிக்கிற பிள்ளைகளா இருந்தாலும், யாரா இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில பொய்யை எடுத்து போட்டு நாம் உண்மையை பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலையும் கூட கர்த்தாவே, எஸ்றா 5ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, ஆலயம் கட்டுவதற்கு எத்தனை தடைகள் வந்தாலும்
ஏசப்பா ஆண்டவரே அப்பா, கட்டுகிறவர்களோடு கூட உங்க கரம் இருந்து தீர்க்கதரிசிகளுடைய ஆண்டவரே ஜெபம், அவங்களுடைய உற்சாகம் ஊட்டக்கூடிய ஆண்டவரே அப்பா தீர்க்கதரிசனத்தின் மூலம் ஆண்டவரே பிள்ளைகள் தேற்றப்பட்டு ஆண்டவரே ஆலயத்தை கட்டும்படியாய் ஆண்டவரே அப்பா நீங்க அனுக்கிரகம் செய்தபடினால ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கும் இதை கேட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்படி எஸ்ரா ஆலயத்தை கட்டும்போது அநேக தடைகள் வந்ததோ, அதே போல பிள்ளைகளுடைய பிசினஸ்ல, வேலையில, படிப்புல ஆண்டவரை தடையை உண்டு பண்ணுகிற சகல சத்ருவின் அந்தகார வல்லமைகளை இயேசு கிறிஸ்து நாமத்து மூலம் கட்டி ஜெபிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளுக்குடைய ஆசீர்வாதங்களை தடை பண்ணி கொண்டிருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகள், மாந்திரிக வல்லமைகள் செயல் இழக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ரீபா காஷ் அதுருபி ஹந்தராலா ரபே கரபா ஊரா மா கரபா தீரபா கரபா. ஆவியானவர் நீர் உம்முடைய பிள்ளைகளை விடுதலை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். உம்முடைய அன்பின் கரத்தில் நம்முடைய பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா. உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இந்த நாள்ல கூட கர்த்தாவே திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை ஒழுங்குபடுத்தி கொடும், குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. மாக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுங்கப்பா. படிக்கிற நேரங்கள்ல நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் பிள்ளைகளுக்கு சரீரத்துல கொடுங்க. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.